தாய்மனவன், ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். நீங்கள் குறிப்பிட்டீங்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும், விண்ணப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கும் பட்சத்தில் அது மனுவாகத்தான் வழங்கப்பட்டதா இல்லை சுவிதா இணையதளம் மூலமாக அனுமதி கோரப்பட்டதா கோரப்படலையா? அதை பற்றின ஒரு கிளாரிட்டி கொடுங்களேன். தரப்புல சொன்னது என்னன்னா, தேர்தல் அதிகாரி ரிட்டர்னிங் ஆபீசர் ஆர்ஓ என்று சொல்வார்கள், சம்பந்தப்பட்ட ஆர்ஓவை நேரில் சந்தித்து இந்த மாதிரி கூட்டம் நடத்த இருப்பதாகவும் அந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு அவர்கள் மனுவாக அளித்திருந்தாங்க. ஆனா தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், சுவிதா செயலிய 48 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்த இடத்தை லொக்கேட் பண்ணி எந்த இடத்துல இவங்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாங்க, எந்த இடத்துல தெருமுனை கூட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க என்பதெல்லாம் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்யாம வேறு சில இடங்களை கூட தேர்வு செய்ததன் காரணமாக இந்த ஒப்புதல் என்பது வழங்கப்படவில்லை. தேர்தல் ஆணையத்தின் தரப்புல அதிகாரிகள் பாரபட்சமாக எல்லாம் செயல்படவில்லை. தொடர்ந்து என்ன வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறதோ அந்த வழிகாட்டு நெறிமுறைப்படிதான் தற்போது தொடர்ச்சியாக அதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்தின் தரப்புல தேர்தல் அதிகாரிகள் ரிட்டர்னிங் ஆபீசர் தரப்புல இந்த வழிகாட்டுதல்கள் என்பது வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல ரிட்டர்னிங் ஆபீசர் தரப்புல வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாத ஒரு காரணத்தால் தான் இத்தகைய அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலேயே தொடர்ந்து அதிகாரிகள் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில தான் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியும் ஒருதலைப்பட்சமாக அதிகாரிகள் செயல்படுவதாகவும் கூறி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து புகார் அளிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து தன் தரப்புல புகாரை அளித்த பிறகாக விஜய் அவர்கள் வெளியே வருவார் என பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாரா அல்லது விஜயின் சார்பாக வேறு ஏனும் இந்த இரண்டாவது கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அல்லது CTR நிர்மல்குமார் போன்றோர் செய்தியாளர்களை சந்திக்கிறார்களா என்ற கேள்வி என்பது இருந்திருக்கிறது. தாய்மானவன், இந்த நிலையில நேற்றே தாவேகா தலைவர் விஜய் தரப்புல இருந்து எக்ஸ் தளத்துல ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருந்தது. தான் பிரச்சாரம் பண்ண ஒரு இடத்துல திடீர்னு பள்ளம் தோண்டி இருக்காங்க, ஏதோ வேலை பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க, பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமா இது முன்னாடியே இருந்த ஆரம்பிக்கப்பட்ட பணிதான்ற ஒரு விளக்கமும் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டு வந்ததை பார்க்க முடியுது. உண்மை நிலவரம் என்ன? விஜய் தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் பெரம்பூர் தொகுதியில முல்லை நகர் சந்திப்புல தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி என்பது கோரப்பட்டதாகவும், ஆனால் ஒரு நாள் முன்பாகத்தான் இந்த அனுமதி என்பது கோரப்பட்டிருந்த நிலையில சென்னை மாநகராட்சி தரப்புல திடீரென அந்த இடத்துல பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பாலான தடுப்புகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும், தற்போது அந்த இடம் பிரச்சாரம் செய்வதற்கு உகந்ததாக இல்லை என தெரிவித்து அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருப்பதாகவும், இப்படி அதிகாரிகள் சிலரின் துணையோடு தாவேகாவுக்கு எதிரான செயல்படக்கூடிய நிலையில இருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்னிட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் சென்னை மாநகராட்சி ஆணையர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய குமரகுருபரன் பல்வேறு விஷயங்களை தெரிவிக்கிறார். குறிப்பாக 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே சுவிதா செயலின் மூலமாக விண்ணப்பம் வழங்கக்கூடிய பட்சத்துல அதனை ஆராய்ந்து அதிகாரி ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் தான் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி என்பது வழங்கப்படும். குறிப்பாக பேரணி, தெருமுனை கூட்டம், பிரச்சாரம் நடத்துதல் உள்ளிட்டவைகளுக்கு இந்த அனுமதி என்பது பெறுவது என்பது கட்டாயமாக இருந்து வருகிறது. மற்ற அரசியல் கட்சிகள் முறையாக அந்த சுவிதா செயலி மூலமாக 48 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அனுமதியை பெற்று அவர்கள் தங்களுடைய கூட்டங்களை நடத்துறாங்க. தாவேகாவை பொறுத்த மட்டும் 48 மணி நேரத்திற்கு உள்ளாக இது போன்ற ஒரு விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பா சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு 112 இடங்களும், பெருமுனை கூட்டங்கள் நடத்துவதற்கு 179 இடங்களும் என 291 இடங்கள் மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதர இடங்கள்ல கூட்டங்கள் நடத்துவதற்கு எந்தவித அனுமதியும் இல்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம காவல்துறை, போக்குவரத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை என சம்பந்தப்பட்ட 5 துறைகள்ல விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு தடையில்லா சான்று பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தாவேகாவை பொறுத்த மட்டில் தடையில்லா சான்று பெறாத ஒரு காரணத்தால்தான் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார்.
பாஜக தலைவர் விஜயை பொறுத்த மட்டில் அந்த பெரம்பூர் பகுதியில திடீரென பள்ளம் உருவானதற்கு சென்னை மாநகராட்சி தான் காரணம், மாநகராட்சியுடைய ஊழியர்கள் தான் காரணம் என்பதை குறிப்பிட்டு புகார் அளிப்பதற்காக தற்போது தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து புகார் அளிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒருதலைபட்சமாக நடத்தக்கூடிய அதிகாரிகள் மீது தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். நன்றி தாய்மானவன். நம்ம 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.